கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை இவ்வாறாக வாசிக்கின்றோம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கைவிடப்படுவது அல்லது தனிமைப்படுத்தப்படுவது இது மிகவும் கொடிய ஒரு அனுபவமாகும். இந்த உலகத்தில் காணப்படுகிறதான குடும்பத்தில் தாயினுடைய அன்பு மிகவும் மேலானது. ஏழையாக காணப்பட்டாலும் எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யும் தியாகங்கள் அது ஒரு நாளும் சொல்லியே முடியாது. ஆனால் இன்று பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கைவிடுவதும் பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடுவதும் இந்த உலகத்திலே மிகவும் சர்வ சாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சந்தர்ப்பத்தினால் கைவிடுகிறவர்களும் உண்டு, திட்டமிட்டு கைவிட்டு விடுகிறவர்களும் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இந்த கைவிடப்படும் நிலைமைகள் ஒருவரை ஏற்படலாம். ஆறுதலுக்காக பலவிதமான இடங்களுக்கு கடந்து சென்றிருக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இவர்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகி இருக்கலாம். ஒருவேளை நமக்காக ஜெபிப்பதற்கோ நமக்காக ஆறுதல் சொல்லுவதற்கோ யாரும் இல்லாத ஒரு தனிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட துயரமான துக்ககரமான காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது என்று சொன்னால், அதை அறிந்திருக்கிறதான கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில தாயும் தகப்பனும் ஒரு நண்பருமாக கூடவே இருந்து தம்முடைய கரத்தை விரித்து நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தத்தோடு காணப்படுகிறார். தாவீது இதனை மிகவும் நம்பினார், விசுவாசித்தார். ஆகவேதான் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பொழுதும் அவர் கலங்கி போகவே இல்லை. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று மிகவும் தைரியமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் உறுதியாக நம்புகிற வரைக்கும் உங்களுடைய தனிமை உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே விலகாது. கைவிடப்பட்டதாக தோன்றுகிற போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய உள்ளங்கையை விரித்து உங்களை காண்பதை நீங்கள் விசுவாச கண்களால் காண வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகிற பெற்றோர்களோ நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ எல்லாரும் உங்களை விட்டு ஒரு நாள் கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ நித்தியமாய் தம்மிடம் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தத்தோடு கூட காணப்படுகிறார். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஒவ்வொரு நாள் போஷித்து நம்மை வழிநடத்துகிற தேவன். அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். இவரை பார்த்துதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், என் தகப்பனும் என் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துவார், என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிறதான நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். தெய்வ சமாதானமும் மாறுதலும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. செபிக்கலாமா? பரிசுத்தமும் இறக்கும் நீங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஒரு நாளும் கைவிடாத நேசரப்பா நீர். எங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான தனிமையான சூழ்நிலை ஏற்பட்டாலும் எங்களுக்கு நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துகிறாச்சா, எங்களை போஷிக்கிறதாப்பா, எங்களை நீர் தேற்றுகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இது எங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற நிச்சயத்துக்கு என்று எங்களை பரிபூர்ணமாக தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும்
எங்களை நீ வழி நடத்துகிற அந்த மேலான தயவை நிறுத்தி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இது எங்களோடு கூட இருப்பதனாலே நாங்கள் ஒரு நாளும் கலங்காதவர்களாக, ஒரு நாள் வேதனைப்படாதவர்களாக நீ இருக்கிறீர் என்கிற தைரியத்துல நீ எங்களோடு வந்து வழி நடத்துகிறேன் என்கிறதானே அந்த நம்பிக்கையில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு தகப்பனே அவருக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என்னை கைவிட